இன்னைக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு அகெயின்ஸ்டாக போட்ட வழக்கு பர்சனாலிட்டி சூட் கேஸ். அதாவது இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நான் டெலீட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி நமக்கு ஜட்ஜ் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. நான் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஃபுல். ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் நான் கிடைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன். பட் என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் லேட்டாக கிடைக்கும். பட் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நான் நீதிமன்றத்தை ரொம்ப நம்பியிருக்கேன். யார் தப்பு பண்ணனாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவித்து தான் ஆவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் இது நான் என்னோடய பையன் ராகா ரங்கராஜ்காக ஜஸ்டிஸ் தான் நான் இது பண்ணுவேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். அவங்க தரப்பு மறுபடியும் என்ன சொன்னால், டிஎன்ஏ பரிசோதனையில் என்னோட தந்தைன்னு நான் வாழ்நாள் முழுக்க குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க தரப்பு வாதாடுறாங்க. எப்படி பார்க்குறேன்? இது அவரே 2 months ஆச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் வரதுக்கு ரெடியாக இல்லை. அதுலேயே உங்களுக்கு தெரியும், போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும் போதே அதோட ஆன்சர் அதுலேயே இருக்குது. அவர் பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம். அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் ராகா ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான பப்ளிக்காகவே அதெல்லாம் கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் ராகாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேடம், காவல்துறை நடவடிக்கை அடுத்த கட்டமாக எதுவுமே நிற்காமல் இல்லை, எஃப்ஐஆருக்கான இது போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு 1 by 1 எல்லா கேஸுமே நமக்கு இதாகிட்டு இருக்குது. அவர் போட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதம்பட்டி எதிராக அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கேஸ் நடந்துச்சு. அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டார். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்து ஒன்றா நடந்திருக்கு. நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லேட் ஆனாலும் கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். தப்பு பண்ணிவிட்டு அவர் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கார். இதெல்லாமே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல. அவர் தான் டிஎன்ஏ கேட்டார். பட் இப்போ வரைக்கும் அவர் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படிங்கிறத. இதுக்கு நான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டாம், ஏன்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கில்ட் ஃபீல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காருன்றீங்களா? கில்ட் ஃபீல் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்போது அவர் அனுபவிச்சு தானே ஆவார். அது வரைக்கும் அவர் சுற்றுவார். எத்தனை நாள் சுற்றுவார்? கண்டிப்பாக ஜஸ்டிஸ் தாமதமாக கிடைக்கும். பட் கண்டிப்பாக அதுக்கான எனக்கான ஜஸ்டிஸ், குழந்தைக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் சுற்றுறவர் சுற்றிட்டே இருக்கட்டும். அதை நான் ரிவீல் பண்ணால் அவர் உஷாராயிடுவார். ஸோ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேபி இன்றைக்கி அவர் அவரை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்பில் அவர் சுற்றலாம். பட் அதுக்கான எல்லா ஆக்ஷனுமே நானும் எங்கள் டீம் சைடும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு ஜஸ்டிஸ் வரும். அதில் நான் கண்டிப்பாக கோர்ட் நீதிமன்றத்தை நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அதுக்கான ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. நடக்கணுங்கிறது நடக்கணுங்கிறது என்ன எதிர்பார்ப்புன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் தன்னோட குழந்தையை கொச்சப்படுத்தியிருக்காரு. ஸோ அதை அந்த குழந்தையோட டிக்னிட்டியை அவரே ஸ்பாயில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான இதை அவர் கண்டிப்பாக அனுபவிப்பார். அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நாங்கள் எங்கள் சைடில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். டிலே ஆகிறதுனால அவர் தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.